தைரியம் இருந்தால் வழக்கை நேரடியாக நீதிமன்றத்தில் சந்திக்க வேண்டும். முதல்வர் பாணியில் இபிஎஸ் பதில். நேற்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட வீடியோவுக்கு பதில் கூறும் விதமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீடியோ மூலம் பதில் கூறியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது நடவடிக்கை குறித்து நேற்று வீடியோ மூலம் தனது கண்டனத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு செய்திருந்தார். அதில் பாஜக குறித்தும் அதிமுக மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் தனது விமர்சனங்களை முன்வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். இந்த வீடியோ பதிவை அடுத்து அதற்கு பதில் கூறும் விதமாக அதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீடியோ மூலம் தனது பதிலையும் கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளார். அதில் செந்தில் பாலாஜி ஊழல் குறித்து அமலாக்கத்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகளை பற்றியும் பல்வேறு கருத்துக்களை முதல்வர் தெரிவித்துள்ளார். அந்த வீடியோவில் என்னையும் பற்றி தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறையினர் தன் நடவடிக்கை என்பது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டு இருக்கும்போதோ இன்னும் 2 மாதத்தில் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை நடத்தி முடிக்காவிட்டால் உச்சநீதிமன்றம் சிறப்பு குழு அமைத்து விசாரிக்கும் என கூறிய நிலையில்தான் அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜி வீடுகள் தலைமை அலுவலகத்தில் சோதனை செய்யப்பட்டன. அமலாக்கத்துறையினர் சோதனைக்கு முன்னால் செந்தில் பாலாஜி பேசுகையில், நான் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருவேன் என்று கூறினார். ஆனால் அவர் அப்படி நடந்து கொள்ளவில்லை. செய்திகள் வெளியாகின. அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும் உரிய நேரத்தில் அவர் ஆஜராகவில்லை. இருந்தபோதும் கைது நடவடிக்கையின் போது உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இப்படிப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக முதல்வர் பரிந்து பேசுகிறார், பதற்றத்தோடு பேசுகிறார். மக்கள் எதற்காக ஆட்சியை கொடுத்தார்கள்? மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உங்களுக்கு ஆட்சியை கொடுத்தார்கள். ஆனால் நீங்கள் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. மு.க. ஸ்டாலின் திறமையற்ற முதல்வர். அவருடைய அமைச்சரவையில் இருக்கும் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே ஆடியோவில் 30,000 கோடியை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என தெரியாமல் இருப்பதாக தெரிவித்தார். அந்த பணம் செந்தில் பாலாஜி மூலமாக கிடைத்த பணம் என செய்திகள் வெளியே வருகின்றன. எங்கே அந்த பணம் பற்றிய செந்தில் பாலாஜி கூறிவிடுவாரோ என்ற பயத்தில் தான் அமைச்சர்கள் ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் செந்தில் பாலாஜியை சந்திக்க நேரில் வந்தார்கள். செந்தில் பாலாஜி வாய் திறந்தால் ஆட்சி பாதிக்கும் என முதல்வரும் ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு வந்தார். இதற்கு முன் திமுக எம்எல்ஏக்கள் ரெய்டில் சிக்கினார்கள். அப்பொழுது ஒன்றும் பேசவில்லை. திமுக எம்பியாக இருக்கும் ஆர். ராசா, கனிமொழி அவர்களை ஊழல் வழக்கில் கைது செய்தது. மத்தியில் காங்கிரஸ் கூட்டணியில் ஆட்சியில் இருக்கும்போதே திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். அப்போது தனது சகோதரியை கூட திகார் சிறையில் நேரில் சென்று முதல்வர் ஸ்டாலின் பார்த்தாரா என்ற கேள்வி எழுப்பினார். 6000 டாஸ்மாக் கடைகளில் 5600 பார்களில் சுமார் 3000 பார்களில் 2 ஆண்டுகளாக டெண்டர் விடவில்லை. காவல்துறை இதனை கண்டுகொள்ளவில்லை. விழுப்புரம், கடலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் 23 பேர் இறந்துவிட்டனர். பல்வேறு இடங்களில் முறைகேடாக பார் நடைபெற்று வருகிறது எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தன் மீதான ஊழல் வழக்கு பற்றிய 4000 கோடி ஊழல் உயர்நீதிமன்றத்தில் திமுக சேர்ந்த ஆர்.எஸ். பாரதி வழக்கு தொடர்ந்தார். அதில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து உயர்நீதிமன்றத்தில் அறிவிக்கை தாக்கல் செய்தனர். லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவிக்கை பிரித்து கூட பார்க்காமல் சிபிஐ விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உடனே உச்சநீதிமன்றம் சென்று இதற்கு தடை வாங்கினேன். மீண்டும் உயர்நீதிமன்றத்திலேயே வழக்கு நடத்த வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கையை கொண்டு வழக்கு விசாரிக்கப்பட்ட வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியதும் ஆர்.எஸ். பாரதி வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவித்தார். அதேபோல அமலாக்கத்துறை விசாரிக்கும் இந்த வழக்கை தைரியமாக முதல்வர் சந்திக்க வேண்டும். நேரடியாக நீதிமன்றத்தில் நிராபராதி என்று நிரூபித்து வெளியே வர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். மேலும் அதிமுகவை சீண்டி பார்க்க வேண்டாம், நாங்கள் பாஜக அடிமை துன்று சொல்கிறார்கள். 1999 திமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தன் எம்பிகளை பாஜக அமைச்சரவையில் இடம்பெற வைத்து அதிமுக எவரும் அடிமையானவர்கள் அல்ல என அந்த வீடியோவில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தகவல்களை கொடுத்துருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.